பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு. நீட் தேர்வில் முறைகேடுகள் மற்றும் குளறுபடிகளை தடுக்க தேசிய தேர்வு முகமை சார்பில் நாடு தழுவிய மாதிரி பயிற்சி நடத்தப்பட்டு வருது. நாளை மறுதேர்வு நடைபெற உள்ள நிலையில் தேர்வு மையங்கள் அனைத்தும் 3 அடுக்கு பாதுகாப்போட NTA கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. மொத்த மையமும் தேசிய தேர்வு முகமையோட கட்டுக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் உத்தரவு போட்டிருக்காரு. ஏன்னா நீட்டு தேர்வு சுமூகமாக நடக்கணும், அதை நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக கரண்ட் போயிடக்கூடாது, சென்டரில் பாதுகாப்பு வசதி எல்லாம் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுத்துருக்காரு. ஏன்னா கரண்ட் மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. தொடர்ந்து தமிழகத்திற்கான நீட் தேர்வு மேலிட கண்காணிப்பு அதிகாரியா மாலதி என்பவரை தேசிய தேர்வு முகமை நியமிச்சிருக்காங்க. தேர்வு முறைகேடுகளை தடுக்கவும் தீவிரமாக கண்காணிக்கவும் இவருடைய நியமனம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய நீட் மறுதேர்வில் நாக்பூரை சேர்ந்த ஒரு மாணவருக்கு தவறுதலா அபுதாபியில தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருக்குங்க சலீம். அதனால ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் உடனடியாக பிழை சரி செய்யப்பட்டு மாணவருக்கு நாக்பூர்லேயே தேர்வு மையம் வழங்கியதா அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது சம்பந்தமா நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு கேரளாவில் சென்டர் போடுறீங்க, கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு கர்நாடகாவில் போடுறீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்தது. இங்க அதுக்கும் நெக்ஸ்ட் லெவலில் அபுதாபியில் போட்டு வச்சிருக்காங்க, மகாராஷ்டிரால இருந்து அபுதாபிக்கு. பட் ரெக்டிஃபை பண்ணிட்டோன்னு இப்போ விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஓகே, வீட்டிலேருந்து சென்டரை கொஞ்சம் தள்ளி போடுறது பாமர மக்களுக்கு மிகப்பெரிய சவால். ஏன்னா பல பேர் கடுமையாக உழைத்து அவங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. இதில் சென்டர் ரொம்ப தள்ளி போட்டு அவங்க கூட போய் தங்கணும், அங்கே ரூம் பிடிச்சி தங்கணும், அதாவது புது இடத்துக்கு அவங்க அடாப்ட் ஆகணும். பல சவால்களுக்கு மத்தியில் தான் மாணவர்கள் இந்த தேர்வு எழுதுறாங்க. ஸோ இதுக்கு அரசியல் ரியாக்ஷன்ஸ் இருந்திருக்குங்களே பார்த்திபன்? நிச்சயமா. அதுவும் நீட் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களாக அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஸோ நாக்பூர் மாணவனுக்கு அபுதாபியில் நீட் தேர்வு மையம் ஒதுக்கியது தொடர்பாக தேசிய தேர்வு முகமையை மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடுமையா சாடி இருக்காரு. இது கல்வி முறையில் மாணவர்களோட மன அமைதியை உறிஞ்சும் பகல் கொள்ளைன்னு விமர்சிச்சிருக்காரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நீட் மறுதேர்வு தொடர்பாக தேசிய தேர்வு முகமை பல முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்திபன். முறைகேடுகளை தடுக்க பலத்த பாதுகாப்புடன் நீட் மறுதேர்வு நடைபெற உள்ளதாக தேசிய தேர்வு முகமை சொல்லியிருக்காங்க. OTP மற்றும் பணம் கேட்கும் போலி தகவல்களை புறக்கணித்து அதிகாரப்பூர்வ செய்திகளை மட்டும் நம்புமாறு அவர்கள் மாணவர்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க. நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி இன்ஃபேக்ட் கவர்னர் மாளிகையில் ஏதோ ப்ரொடெஸ்ட் ஆமே. எஸ், நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் கிண்டி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. நீட் தேர்வு குளறுபடிக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும்னு வலியுறுத்தி கண்டன முழக்கமிட்டு அங்க ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அந்த காட்சிகளை தான் நம்ம திரையில பார்க்கிறோம். ஸோ மாணவர் சங்கத்தினருக்கும் காவல்துறைக்கும் அங்கே பாருங்கள் மிகப்பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. இதில் ஒரு சில போலீஸார் காயமடைஞ்சிருக்காங்களாம். காயமடைஞ்ச போலீஸார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த காட்சிகளையும் நாம் இப்போ பார்த்துடலாம். இந்த போராட்டம் அரசியல் இதெல்லாம் தாண்டி எல்லாரோட ஒரு காமனான ஒரு வேண்டுதல் என்னன்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த நீட் மறுதேர்வு நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்றது தான். ஏன்னா 22 லட்சம் மாணவர்கள் ₹1,00,000 மேலே செலவு பண்ணி கோச்சிங் எல்லாம் போய் ரெடி ஆகி ஒரு எக்ஸாம் எழுதி அதை கேன்சல் ஆகி மறுதேர்வுன்னு வரும்போது அந்த மன அழுத்தத்தில் இருக்காங்க. அது ஒரு முடிவுக்கு வந்தா போதும் அப்படின்றது தான் எல்லாரோட வேண்டுகோளாகவும் இருக்கு. பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு.